ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டக்குகள். இன்றைக்கி வந்து அரிசி இது இட்லி தாங்க பார்க்க போகிறோம். இது சிகப்பு அரிசியோட இட்லி. நாங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். இது பச்சை அரிசி ஒரு 2 டம்ளரு, அப்புறம் இட்லி அரிசி ஒரு 2 டம்ளர் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த டம்ளரோட நான் 2 டம்ளர் போட்டேன். இதே அளவு இந்த சிகப்பு அரிசி கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், 2 டம்ளரு ஈக்குவலாக போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒன்று போட்டுட்டு இன்னொன்று போட்டுக்கலாம். 2 டம்ளர். அப்புறம் உளுந்து வந்து ஒரு 2 டம்ளர் போட்டுக்கலாம். ஒன்று 2 போட்டுட்டு அப்புறம் 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், இதெல்லாம் போட்டு நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிட்டாங்க. பார்க்கலாம். அங்கே நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இது வந்து ஊறின பிறகு நாங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இப்படி வந்திருக்கு, நல்லா வந்து உப்பிச்சு. இப்போ வந்து நாங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி சோடாவும் உப்பு வந்து தண்ணியில் கரைச்சிக்கலாம். நாங்கள் தண்ணியில் கரைச்சி இதில் போட்டுக்கலாம். இந்த இப்படி போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். நல்லா கழிச்சு இப்போ வந்து இட்லியை ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றிட்டேன், வச்சிடலாங்க. வேகும்போது நான் ஊற்றிக்கிறேன். நான் வந்து தோசை கூட போட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள் தோசை. அருமையான இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. சூப்பரான தோசை வந்துச்சு. இட்லியும் வெந்துச்சு நல்லா. எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். தோசை எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. இட்லியும் வெந்துச்சு, எடுத்துடலாம். சூப்பரான தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள், முறுமுறுன்னு பாருங்கள். இப்படி வருது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இப்படி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, இட்லியும் ரெடி, தோசையும் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணினா தான் நான் மேலே மேலே உங்களுக்கு வந்து போட முடியும். இது ஹெல்த்திங்க, ரொம்ப பசங்களுக்கு கூட ரொம்ப ஹெல்த்து. சுகர் பேஷண்ட்கள்லாம் நல்லா சாப்பிட்லாம். சூப்பரானதுங்க இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நான் சொல்கிற மெத்தட் போடுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் லாஃபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டக்குகள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சிகப்பரிசிலாம் போட்டு அரைச்சி விட்டேன் இட்லிங்க. இன்றைக்கி சூப்பரான இது பாருங்கள், எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்கு. சட்னி, அப்புறம் அதுலேயே தோசை கூட போட்டேன். சூப்பராக இருக்குது. லாங் வீடியோவில் வரும் இது பாருங்கள். இன்ஷால்லா செம்மையானதுங்க. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை சட்னியோடு சாப்பிட்றாங்க நாங்கள். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டு கூட இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இது சூப்பராக இருக்குங்க. நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க வேர்க்கடலை சட்னியோட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாய் லாஃபி.